உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ பார்த்துட்டு, நம்ம வந்து இவ்வளோ நாளா நாங்க வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து நாங்க இயற்கை உரத்துக்கு மாறலாமா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்குண்டான வழிமுறைகள் நாங்க சொல்றோம். ஒரு 2 வழிமுறைகள் இருக்குது. அது வந்து எது பெஸ்ட்டான வழிமுறைன்னு நீங்களே வந்து இந்த வீடியோ கடைசியில வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறோம். இவ்வளோ நாளா நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து ரசாயன உரங்கள் வந்து உரக்கடையில போய் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து நாங்க வந்து இயற்கை உரத்துக்கு மாறலான்ட்டு இருக்கிறோம். இயற்கையான முறையில நம்ம விளைச்சல் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கறவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மண்ணுல வந்து ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளோட ஆர்கானிக் கார்பனோட அளவு நம்ம மண்ணுல அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்மளோட மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கும். அதனோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நாம வந்து உரங்கள் கொடுக்க தேவையில்லை. பயிருக்கு வந்து நம்ம பயிர் நட்டுறோம், தண்ணி விடுறோம், நம்ம சூரிய ஒளியிலிருந்து ஒளிச்சேர்க்கை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் மண்ணுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பனை வச்சு பயிர்கள் நல்லா ஆரோக்கியமா வளருது. நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா, நம்ம மண்ணுல வந்து ஆர்கானிக் கார்பனை அதிகப்படுத்தணும். அதை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா 2 வழிமுறை இருக்குது. இதுல வந்து எது பெஸ்டான வழிமுறையில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இந்த ஆர்கானிக் கார்பனை வந்து மண்ணுல அதிகம் பண்றது, அதாவது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மண்ணுல வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும். நம்ம மண்ணுல வந்து நல்லா வளமான மண்ணா மாத்தணும். இவ்வளவு நாளா நம்ம வந்து கெமிக்கல் உரம் போட்டிருந்தோம். இப்ப வந்து நம்ம வந்து அதுல வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி அதுல வந்து நுண்ணுயிரிலே இல்லாம போயிருச்சு. மண்புழு உரம் மண்புழு இல்ல, நுண்ணுயிரிகள் இல்ல. இதனால பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களை உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்குது. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி நிறைய செலவு ஒன்னோட ஒண்ணு அதிகமாயிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து விளைச்சலும் அந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியறது இல்ல. இதுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது 2 மெத்தட்ல நீங்க வந்து இது பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளாமைக்கு இடையில நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் மாட்டு சாணம் வந்து நம்ம வந்து நம்ம வயல்ல கொட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா பசுந்தாள் உரங்கள் கொடுக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாட்டு சாணம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்து நம்ம அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஒரு 10 டிராக்டர் வச்சு நம்ம வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து மாட்டு சாணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலுமே கூட நீங்க வந்து ஒரு 10 மூட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 5 மூட்டை கொடுத்தீங்கன்னா கூட போதும். அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட வேலை நல்லா அருமையாவே இருக்கும். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நாளா முன்னாண்ட காட்டு குப்பை கொட்டினது இதுவரை குப்பையே கொட்டல. அப்படிங்கும்போது ஒவ்வொரு வருஷம் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து மாட்டு சாணம் நம்ம வந்து 10 டிராக்டர் வந்து ஒரு ஏக்கராவுக்கு கொட்டும் போது என்ன ஆகும்னா, அந்த சாணம் வந்து குப்பை வந்து நம்ம கொட்டும் போது மண்ணோட வந்து அந்த ரொம்ப இறுகத்தன்மை வந்து மண்ணோட வந்து ஒன்னொன்னா பிரிச்சு விடும். அப்ப வந்து என்ன ஆகும்னா மண்ணுக்குள்ள காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாட்டு சாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மண்ணுக்கும் வந்து அந்த மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம மண்ணுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கும். ஆனா இதுக்கு இப்ப என்னன்னு சொன்னோம்னா நம்ம கிட்டயே வந்து கேக்குறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா வச்சு தோட்டத்துக்கு வந்து குப்பை கொட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா எங்கேயும் ஒரு டிராக்டர் வந்து 3000 ரூபா 3500 ரூபா சொல்றாங்க. இப்போ வந்து வலிச்சு கொண்டது நம்ம காட்டுக்கு வர்றதுக்குள்ள 3000 ரூபாய் ஆயிடுது. குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய் ஆயிடுது. 2500 ரூபாய்க்கு மேலதான் இருக்குது. 3000 ரூபாய் ஓட்டத்தான் நல்ல குப்பை வாங்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு டிராக்டர், அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டிராக்டர் 30,000 ரூபாய் ஆகி போயிருது. அது மட்டும் இல்லாம நம்ம கொட்டுனதுக்கு அப்புறம் வந்து இறச்சி விடணும். அதுக்கு எப்படி கேட்டீங்கன்னாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டிராக்டர் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு 2-3 ஆளுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆள். ஒரு 4 ஆளுனாலும் குறைஞ்சபட்சம் நல்லா வேலை செய்யற ஆளுல இருந்தா 4 ஆள். அவங்களுக்கு ஒரு 600 ரூபாய் கூலி. அதுக்கு பாத்தீங்கன்னா 600 2400 ரூபாய் ஆகி போயிருது. அப்ப என்னன்னா இதுக்கு ஒரு 30,000, அதுக்கு ஒரு 2400, ஆக மொத்தம் எல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 33,000 34,000 ஆகி போயிருது ஒரு ஏக்கராக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றவங்க நாங்க ஒரு எடுத்ததையும் வந்து 35,000 எல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது, அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு மாற்று வழியா வந்து பாத்தீங்கன்னா நவதானியம் அல்லது பலதானியம் விதைச்சு விடணும். பலதானியம் விதைச்சோம்னா என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குப்பை கொட்டுனீங்கன்னா உடனடியாக வெள்ளாமை பண்ணலாம். பலதானியம் விதைச்சீங்கன்னா ஒரு 2 மாசம் வந்து காடு வந்து இதா கிடக்கணும். அதை வந்து வளர்த்தி அதை வந்து ஓட்டி விட்டு அது வந்து உங்களுக்கு வந்து குப்பையாகணும். அப்போ வந்து 2 மாசம் வந்து நம்மளுக்கு டைம் வேணும். அமௌண்ட் கம்மியாகும், ஆனா வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். குப்பை ஓட்டணும்னா அமௌண்ட் ஜாஸ்தியாகும், டைம் வந்து கம்மியாகும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஈக்குவலான இதுதான். அது காசு அதிகமா போடணும், இது காசு கம்மியா போடணும். அதுக்கு டைம் தேவையில்லை, இது டைம் அதிகமா வேணும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலதானியம் விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பலதானிய விதை வாங்குறதுக்கு ஒரு 2500 இருந்து 3000 ரூபாய் ஆகும். நம்ம ஓட்டி உழவு ஓட்டி இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் ஆகும் முதல்ல. மறுபடியும் மடக்கி ஓட்டுறதுக்கு ஒரு 5 ரூபாய் ஆகும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 ரூபாய்க்குள்ள நம்ம ஏரியாவை பொறுத்து, நம்மளோட மண்ணோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து ஒரு 10 ரூபாயில இருந்து ஒரு 13 ரூபாய் வரைக்கும் பலதானியம் விதைக்கிறதுக்கு ஆயிரு. ஆனா ஒரு 2 மாசம் நம்ம டைம் வந்து வெயிட் பண்ணணும். இப்ப பலதானியம் விதைக்கிறது நல்லதா, மாட்டு சாணம் விதைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து மாட்டு சாணத்துல என்னன்னா, மாட்டு சாணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து தான் இருக்குது. மாட்டுக்கு வந்து நம்ம வந்து இது வைக்கப்புல்லு போடுறோம், மறுபடியும் புல்லு போடுறோம். அதை வந்து சாப்பிட்டு மறுபடியும் சாணமா வருது. அதை கொண்டு வந்து இதுல காட்டுக்குள்ள கொட்டுறோம். இது வந்து எப்படின்னா நம்ம நேரடியா பலதானியத்தை விதைக்கிறோம். அது நல்லா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை ஓட்டி விடுறோம். அதுக்கப்புறம் மக்கி நம்மளுக்கு வந்து காட்டுக்கு வந்து உரமாகுது. இது என்னன்னா சாணத்துல வந்து நம்ம பாக்டீரியாஸ் ஏற்கனவே உருவாயிருது. மாட்டுல வந்து ஜீரணமாகும் போது பாக்டீரியா உருவாயிருது. அதை நம்ம கொட்டி வச்சிருந்து கொண்டாந்து கொட்டும் போது வந்து உடனடியா வந்து நம்ம மண்ணுல வந்து நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுது. இது வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் மடைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் உருவாகும். உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்குனதுக்கு அப்புறம் வந்து பயிர்களுக்கு உரமாகுது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் இதுவும் ஒரே இதுதான். ஆனா இது டைம் பீரியட் அதிகம். அது மட்டும்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பலதானிய விதைப்புல என்ன பெனிஃபிட்னா நம்ம மாற்று பயிர் எல்லாமே பண்ணலாம். இப்ப வந்து நீங்க வாழையே தான் நான் போடுறேன் எப்பவுமே, எல்லா வருஷமும் வாழை தான் போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு 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 வாழைக்கு இடையில பலதானியத்தை விதைச்சு விட்டோம்னா ஒரு வேற வந்து மாற்று வெள்ளாமையே போயிருது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வந்து மாற்று பயிர் வந்து போடுங்க. வாழைனா வாழையவே போட்டிருக்காதீங்க. ஒரு இடையில வேற ஏதாவது ஒரு வெள்ளாமை பண்ணிட்டு அப்புறமா வாழை போடுங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பலதானியம் விதைக்கும் போது வாழைக்கு அப்புறம் நம்ம வந்து பலதானியத்தை வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் வாழை போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நவதானியத்துல வந்து பயிர் வகைகள் விதைப்போம், எண்ணெய் வித்துக்கள் விதைப்போம். மறுபடியும் பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரத்துக்காக சனப்பதக்க பூண்டு விதைப்போம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேறு முடிச்சுல உங்களுக்கு வந்து ரைசோபியம், நைட்ரஜன் அந்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணி மண்ணுக்குள்ள வந்து பெருக வைக்கும். அது மட்டும் இல்லாம இதை வந்து டைரக்டா அங்க வந்து ஓட்டி விடும்போது என்ன ஆகும்னா நுண்ணுயிர் பெருக்கமாகி இதை மக்க வைக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து இதை மக்க வைக்கும். அப்போ வந்து நம்ம காட்டுல வந்து பாக்டீரியா வந்து அதிகமாகும், நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் அதிகமாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து நவதானி தோட்டி விடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாகுது. பிளஸ் வந்து நுண்ணுயிர் அந்த மண்ணுல வந்து நுண்ணுயிர் தன்மை நல்லா அதிகமாகுது. இந்த வேர் முடிச்சுகள்ல வந்து நுண்ணுயிர்கள் வந்து உருவாகி நைட்ரஜன் வந்து நிலைநிறுத்துற வேலையை இது பண்ணுது நவதானியம். மாட்டு சாணம் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா டைம் பீரியட் கம்மி, அமௌண்ட் ஜாஸ்தி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனடியான ரிசல்ட் நம்மளுக்கு வருது. நம்ம வந்து மாற்று வெள்ளாம பண்ண முடியாது. அதுலயும் ஒரு பிளஸ் இருக்குது, இதுலயும் ஒரு பிளஸ் இருக்குது. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது காட்டுக்கு ரெண்டுமே நல்லது பண்ணக்கூடியதா. ஆனா நம்மளோட பொருளாதாரத்துக்கும் நம்மளோட வேலைப்பாடுகளுக்கும் ஒரு சில மைனஸ், இது சீக்கிரமா பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நவதானியம் வந்து ஒரு 75% ஒரே மாதிரியான பொருள் தான். மாட்டு சாணம்னு 75% ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல வந்து மக்க வச்சு அதுவே ஜீரணமாகி எல்லாம் நுண்ணுயிர்கள் வந்து அந்த சாணியிலேயே பெருகி அப்புறமா கொடுக்குறோம். இது ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருகி அதுக்கப்புறமா குப்பையாகுது. பாத்தீங்கன்னா ரெண்டுல எது போட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, உங்களோட பொருளாதார நிலையை இது பண்ணிட்டு உங்களோட டைம் வந்து எப்படி இருக்குது இந்த 30 இப்போ வந்து நம்ம அடுத்த வெள்ளாமை பண்றதுக்கு டைம் பீரியட் இந்த பட்டம் வந்து மாறி போகாம நம்ம வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த வேலையை பண்ணலாமா, அல்லது இந்த மாதிரி இன்னொரு நம்ம நவதானி விதைச்சோம்னா பட்டம் மாறி போயிரு அப்படின்றவங்க மாட்டு சாணம் கொட்டுங்க. இல்ல டைம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றவங்க வந்து நவதானியத்தை விதைச்சு விடுங்க. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% ரெண்டுமே ஒரே மாதிரியான வேலையத்தை செய்யுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வெள்ளாமைக்கு இடையில நம்ம இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம வந்து விளைச்சல் அதிகப்படுத்த முடியும். அந்த ஆர்கானிக் கார்பன் சொன்னோம் இல்லைங்களா, நம்மளோட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை அதை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல் உரம் கொடுத்துட்டு இருந்து நம்ம உடனடியா வந்து ரசாயன உரத்துக்கு மாறுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சிக்கலான நிலைமை தான். இப்போ வந்து நம்ம முதல்ல இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு நவதானியம் விதைச்சிருக்கிறோம், அல்லது வந்து சாணி குப்பை கொட்டுறோம், ஒரு 10 டிராக்டர் சாணி குப்பை கொட்டுறோம், நவதானியம் விதைச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வருஷம் வந்து நீங்க முந்தின வருஷம் செய்யக்கூடிய கெமிக்கல் உரங்களை குறைச்சிக்கோங்க, பாதியை குறைச்சிக்கோங்க. ஒரு 10 மூட்டை வைக்கிற இடத்துல 5 மூட்டை வைங்க. மீதி வந்து இயற்கை உரங்களை நம்ம வந்து இதுல அந்த 50% வந்து இயற்கை உரங்களா மாத்தி கொடுக்குறோம்.
அடுத்த வெள்ளாமை பாத்தீங்கன்னா இன்னொரு தாட்டி நவதானியம் விதைச்சு வைங்க. விதைச்சோம்னா அடுத்த வெள்ளாமைக்கு இன்னுமே கம்மியா நம்ம ஒரு 10 மூட்டை கிடக்குற இடத்துல 2 மூட்டை மட்டும் செயற்கை உரங்களை கொடுத்துட்டு மீதி வந்து இயற்கை உரங்களா கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து 3வது வருஷம் வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து நம்மளோட காட்டுல வந்து நல்ல நுண்ணுயிர் பெருக்கமாயிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரசாயன உரங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னுமே அதுக்கப்புறம் நீங்க இயற்கை உரங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. 3வது வருஷத்துல வந்து முழுசா இயற்கை மாறினா மட்டும்தான் நீங்க வந்து ஈல்டு வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியும். அப்படியே இல்லை நான் இந்த வருஷத்துல இருந்தே நான் வந்து இயற்கையான உரங்களுக்கு மாறுறேன் அப்படின்னா முதல் தாட்டி கண்டிப்பா வந்து நீங்க நவதானியமோ சனப்பையோ தக்கப்பூண்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா விதைச்சிட்டு மறுபடியும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 டிராக்டர் இது குப்பையை கொட்டிட்டு அப்புறமா உடனடியா மாறுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி மண்ணுல நுண்ணுயிரிகளே இருக்காது, மண்புழு இருக்காது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க நவதானியம் விதைச்சு ஓட்டி விட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து நல்ல பொறுப்புறுப்பு தன்மை இருக்குது. அப்படியே இல்லையா மாடு வச்சிருக்கீங்களா ஒரு தாட்டி வந்து சோளம் விதைச்சுடுங்க. சோளத்தை விதைச்சு விட்டு அதை அறுத்து மாட்டுக்கு வச்சுட்டு கட்டப்பயிர் விடுங்க. கட்டப்பயிருக்கு தண்ணி விட்டீங்கன்னா கட்டப்பயிர் மலமலம் வந்துடும். அந்த கட்டப்பயிர் கூட ஓட்டி விடுங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அருமையான தலைச்சத்து உரமா பசுந்தாள் உரமா ஆயிரும். அப்படி கூட பண்ணுங்க. இல்ல நவதானியம் விதைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னா நம்ம தீனுக்கு வந்து மாடுகன்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னா தீனுக்காக நம்ம வந்து சோளத்தட்டு போட்டு சோளத்தட்டை வந்து அறுத்துட்டு போட்டு அதை விட்டு அதை கூட ஓட்டி விடலாம். அதுவும் அற்புதமான பசுந்தாள் உரம் தான். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து இயற்கை உரங்களை அதிகமா யூஸ் பண்ணிட்டு கெமிக்கலை கம்மியா யூஸ் பண்ண முடியும். பஞ்சகாவிய மீனமில் நீங்களே யூஸ் பண்ணுங்க. நுண்ணுயிர் உரங்களுக்கு வாங்குறதுக்கு மட்டும் வெளியில போங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளே தான் எல்லாம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளோட வந்து செலவு கம்மி பண்ணி லாபத்துல அதிகம் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இயற்கை விவசாயத்துல 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு உடனடியா நாங்க வந்து இயற்கைக்கு மாறி அது வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னா உங்களை பார்த்து ஒரு 10 பேர் வந்து இது என்ன பண்ணாங்க இயற்கையில பண்றது தான் பண்ணாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு உங்களை பார்த்து நீங்க வந்து தப்பான உதாரணமா ஆயிருவீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் உங்களை பார்த்து மாறணும்னு நினைச்சுவீங்க, அவங்களும் மாற மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதானதும் இல்லாம அவங்களும் வந்து இது வேஸ்ட் இயற்கை விவசாயத்தினால ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் கட்டாயமா மாறணும்னா ஒரு 2 மாசம் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணியாதான் ஆகணும். இந்த மாதிரி பலதானியம் விதைச்சு விடுங்க, சனப்பை தக்கப்புன்னு விதைச்சு விட்டு அதுக்கப்புறமா இயற்கைக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல் உரங்களை குறைச்சிட்டு நம்ம இயற்கை உரங்களை அதிகமா பதிவு பண்ணுங்க. பஞ்சகாவிய மீனமில் நீங்களே பண்ணி விடுங்க, வேஸ்டி கம்போஸ்ட் பண்ணி விடுங்க அடிக்கடி. இது பஞ்சகாவியம் மீனம்ல வாரம் ஒருக்காவோ 10 நாளைக்கு ஒருக்காவோ ஆரம்பத்துல வந்து அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தோணும் போது கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த அளவுக்கு வந்து உங்க காடு வந்து நல்ல வளமான காடாயிரும். இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இயற்கை விவசாயத்துக்கு மாறுறவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் எடுக்க முடியும். இது மாதிரி வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அதுக்கு உண்டான தீர்வுகள் சொல்றோம். மேலும் இது போன்ற உயிரோரங்கள் தேவைப்பட்டால் உயிர் ஆர்கானிக்ஸ் கோபி கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.